வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வச்சுருக்கிற பொருளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் சொல்கிறேன். இன்றைக்கி திணை தக்காளி சாதம் பண்ண போகிறேங்க. திணை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நல்ல மில்லட்டுங்க, நல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் திணையை பற்றி தெரியும். டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தக்காளி சாதம் பண்ண போகிறேங்க. நல்லா 1 கப்பு திணை எடுத்துருக்கிறேன். அப்புறம் பெரிய தக்காளி 2 எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா பட்டை 2, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 3 லவங்கம், பட்டைத்தூளாகவே எடுத்துகிட்ருக்கேன். நான் பட்டைத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் பட்டைத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா என்ன அப்படின்னா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி எப்படி வருது அந்த டேஸ்ட்டுன்றதை பார்க்கணும். எப்போ ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி தான் ஊற்றுவேன், கடலை எண்ணெய் ஊற்றுவேன். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றி பார்க்கலாம், ருசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோதாங்க பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திணையை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஒரு 3 வாட்டி கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வதக்கி விட்டு அப்படியே திணையும் போட்டு வதக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி நான் கடாயில் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போதும் குக்கரில் தான் வைப்போம், அதனால் இன்றைக்கி கடாயில் பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பூண்டை உரிச்சிக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்றைக்கி வேண்டாங்க, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். பாப்பா கொஞ்சம் லஞ்சு கொடுக்கணும், அதனால் பூண்டு மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, வாங்க. ஒரு வாட்டி கழுவிட்டேன், ஊற வச்சுருக்கேங்க திணையை. நல்ல தண்ணி ஊற்றி இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். நெய்யும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாம் போட்டு வதக்க வேண்டியது தான். போட்டாச்சு. அடுத்து பட்டை போடணுங்க. பட்டை போட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு, இல்லை பட்டையை சொல்லலைன்னு நினைக்கிறேன், பட்டை போட்டிருக்கேன். அடுத்து பூண்டு, அடுத்து கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடணும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் பட்டை பொடியை போடணும். நான் பொடியாக பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை போட்டு வதக்கலாம். அடுத்து தக்காளி போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு விட்டுட்டேன். தக்காளி நல்லா வதங்கணுங்க, இப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக வதக்குறேன். வதங்கிச்சு. இப்போ நம்ம திணையை போட்டுடலாம். திணையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், தண்ணியை வடிச்சிட்டு தக்காளி கூட போட்டு இப்படி வதக்கிற பட்சத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்குங்க. நல்ல வாசனையாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் வதக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேங்க. கொஞ்சோண்டு தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் போட்டேன், அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம், ஏன்னா நிறைய போட்டுறக்கூடாது. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாமே வதக்கியிருக்கோம், அதனால இப்படி போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வதக்கும்போது கூட போட்டுக்கலாம். எனக்கு வதக்கும்போது ஆயில் ட்ரையாக இருந்தது, அதனால் நான் இப்போ போடுறேன். உப்பு எல்லாமே போட்டாச்சு. கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு வேக விட வேண்டியதான். அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இந்த 1 கப்பு எடுத்தேன், அதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மூடி போட்டு வேக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கலாம். திணை தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குங்க. எல்லாம் சின்ன சின்ன பொருள் தான், வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம். நம்ம ரைஸுக்கு மாற்றுதெல்லாம் சிறுதானியங்களை எடுத்துக்கலாம். ஓகேவா சார், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வாங்க. சைட் டிஷ் தயிர் பச்சடி வச்சுருக்கேன். ஓகேவா, ஈஸியாக பண்ணிடலாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி. தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.